නීතිය ක්‍රියාත්මක කරනකොට දෙවිදියකට තමයි පහුගිය ආණ්ඩුවල නීති ක්‍රියාත්මක කරේ. පහුගිය කාලේ ඇතැම් නායකයෝ சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இருவேறு வகையில் தான் கடந்த கால அரசாங்கங்கள் செயற்பட்டன. கடந்த காலங்களில் ஒரு சில தலைவர்கள் நீதிமன்றத்திற்கு நடந்து செல்வார்கள். விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் சக்கர நாற்காலியில் செல்வார்கள். ஒரு சில தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. வீட்டில் இருப்பதை போன்று தனக்கான வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப்பெறுவதாக ஒரு நிலைப்பாடு உள்ளது. பார்லிமெண்டத்தை தூய்மைப்படுத்தும் மக்கள் ஆணை எமக்கு கூறியபடி கிடைத்தது. தற்போது அந்த மக்கள் ஆணையை பயன்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் நீதி அமைச்சும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வெவ்வேறாகவும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒன்றாகவும் இந்த விடயங்களை கலந்துரையாடி அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு காண்பித்து நாட்டில் சட்டம் எவ்வித தராதரமும் இன்றி சகல பிரஜைகளுக்கும் சமமாக நடைமுறைப்படுத்துவதை நாம் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக பிரயோக ரீதியாக காண்பித்துள்ளோம். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது எவரும் வெவ்வேறாக நடைமுறைப்படுத்துமாறு கோர வேண்டாம். சிறைச்சாலையில் உள்ளவர்கள் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு செல்வதற்கு கப்பம் வழங்க வேண்டாம் என கூறப்படுகிறது. நான் கண்டேன். சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் அது தொடர்பில் முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் அரசியலில் மேல்மட்டத்தில் இருந்து அதற்கான ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அவ்வாறான பிரச்சனைகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். ஜனாதிபதி அமைச்சரவை பாராளுமன்ற உறுப்பினர்களின் அழுத்தங்கள் இன்றி ஒரு சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. எமது அரசியல் துறையின் உண்மையான நோக்கம்தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாத வகையில் செயற்படுவது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு நாம் குறிப்பிடுகின்றோம். මන්ත්‍රීවරුන්ගේ ඉඳලා මේ ඉහළ දේශපාලන අධිකාරියේ බලපෑමක් නැතුව යම් සිද්ධි වෙනවා. අපේ දේශපාලන අධිකාරියේ අවංක උවමනාව තමයි අත් වශයෙන්ම ඔවැනි සිද්ධි නොවි තිබීම. ඉතින් ඒකින්ද ඔය කියන නිශ්චිත සිද්ධිය පිළිබඳව පරීක්ෂා කරන්න කියලා බන්ධනාගාරයට අපි දැනුම් දීමක් කරන්න.